அனைவருக்கும் வணக்கம். இந்த 27ஆம் தேதி திருத்தணி ட்ரெயினில் ஒரு ஒரிசா மாநிலத்துக்காரங்களை 4 சிறுவர்கள் கஞ்சா போதையில் பட்டாக்கத்தியோடு தாக்கி அதை வீடியோ எடுத்து அவரை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி அதையும் வீடியோ எடுத்து அதையும் ரீல்ஸில் விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? முகத்தை காட்டி. ஆனால் என்னன்னா வேறு ஒரு ரீல்ஸ் நான் ஒன்று பார்த்தேன். அது எப்படி வருதுன்னா, அவங்களுக்கெல்லாம் முகமூடி போட்டு ஒரு 4-5 பேர் நொண்டிக்கிட்டு வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது 4 பேர் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு பையன் ஊனமுற்றவர், அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க, பையன் படிக்கிறாங்கிறத நாங்கள் அவனை விடுதலை பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அரசு தரப்பில். என்ன அதையா உண்மை? என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கஞ்சா குடிச்சிட்டு அங்கே சண்டை போடலையாம். புரியுதுங்களா? அரசு சொல்கிறது, நான் சொல்ல, அரசு சொல்கிறது. அவங்க வீட்டில் கூழ் கம்பு அந்த கஞ்சியை குடிச்சிட்டு வந்ததால் போதை ஏறி போச்சான். அதனால தான் அங்கே கத்தி எடுத்து சும்மா எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக அரசு மக்களை நம்புகிற மாதிரி சொல்லுது. இப்போ ஏதாவது அநீதி பேசுனாக்கா அவங்க எங்கே இருக்காங்களா, கல்லறையில் இருக்காங்களா, நோண்டி தேண்டி எடுத்து பிடிச்சி கொடுக்கணுன்னு ஒரு எண்ணம் வருது இவங்களுக்கு. இந்தமாரி குற்றம் செஞ்சவங்களை இவங்க சோதனை செய்ய மாட்டாங்களாம். அவன் கஞ்சா குடித்தானா, எதனால் செஞ்சான் அப்படின்னா முறைச்சி பார்த்தான், அதனால தான் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு. என்ன அது முறைச்சி பார்த்தா இந்தமாரி கொடூரமாக தாக்குறது ஒரு சட்டமா? இப்படி தான் இருக்குது. காவல்துறையை பார்த்தா சில இடத்துல பார்த்தா ஓத்தாங்கிறான், உம்மாங்கிறான் கஞ்சா போதையில். ஆனால் தமிழ்நாடு ரொம்ப நாசமாக போயிட்டு. ஆனால் இனி திருந்துற சான்ஸ் இல்லை. ஏன்னு வச்சுங்க, மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அறிவு, புத்தி, சூடு, சுரணை, வெக்கமானம் ஒன்றுமே வரமாட்டேங்குது. இதில் சில பேர் சொல்கிறாங்க, அவன் ஒரு மனிதங்கிற ரூபத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். அவன் இந்திக்காரனாக இருக்கான், இல்லை தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கான், ஆந்திராக்காரனாக இருக்கான், அப்படிலாம் நான் பேசலை. ஒரு மனித பிறவி. விலங்கு அடித்தா கூட விலங்கு ஓடும். அவன் பாருங்கள், பயத்தில் என்ன சொல்கிறதில்ல, காது வழியாக ரத்தம் ஓடுது. அவன் கையை நீட்டுறான், அவனை போட்டு அந்த அளவுக்கு அடிக்கிறான். அதில் ஒருத்தன் காதை அடைச்சிட்டு நிற்கிறான். 2 பயிலும் போட்டு கொடுமையாக தாக்குறானுங்க. அவனுக்கு உடம்புல எப்படி பார்த்தாலும் 30-40 வெட்டு விழுந்திருக்கும். மடக்க சவுண்டு கேட்குது. அதை பார்க்கவே நமக்கு வயிறுலாம் பகுங்குது. ஆனால் சில ஜீவங்கள் பேசுது, வடநாட்டுக்காரனும் கிடையாது, அவன் மனிதங்கிற ரூபத்தில் நாங்கள் பேசுகிறோம். அதையே ஒக்கா தங்கச்சி உன் குடும்பத்தில் உள்ள ஒருத்தனை வெட்டி இருந்தால் நீ பதட்டப்பட மாட்டியா? சொல்லு பார்ப்போம். அவ்வளோ கொடுமையாக இருக்குது. இதில் சொல்கிறாங்க, யார் சுகாதார அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் தமிழ்நாட்டில் கஞ்சா 0%. அவன் என்ன கஞ்சா குடிக்காமல் என்ன குடிச்சிட்டு வந்தான்? நீ எல்லாம் ஒரு மினிஸ்டராக ஒன்றெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்ல பாரு. மானக்கேடு. தமிழ்நாட்டு மானம் காற்றுல பறக்குது. இந்த 4 பேரை செஞ்ச செயலால் தமிழ்நாடு தலை குனிஞ்சு நிற்குது. அடுத்த மாநிலத்தில் காரிட்டு துப்புறான். இவனை இங்கே எதை பேச மாட்டானுங்க. வெளி மாநிலத்தில் பிரச்சனைன்னா இங்கேருந்து கொடி பிடிச்சிட்டு ஓடுவானோ, அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனைன்னு. நம்ம தமிழ்நாடு நாசமாக போயிட்டு என்ன சாரையால் இருக்கிறது பூரா இந்த அரசு வச்சு நடத்துது. சாராய கடை வச்சு நடத்துது, இந்த அரசு வச்சு நடத்துது. எல்லாத்துலேயும் ஊழல், கொள்ளை. மக்கள் நீங்கள் தான் திருந்தணும். திருந்தலைன்னா ஒரு காலத்தையும் உங்களை ஒன்றும் திருத்தவும் முடியாது. நல்லா